பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாய் கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவ சகோதரிகளும் தேவனுடைய கட்டளைகள் என்னதென்று நாம் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் மோசேயின் இடத்துல அவன் 10 கட்டளைகளை தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்தார். அவன் அதை எழுதி கொடுப்பதற்கு காரணம் என்ன? ஹல்லேலூயா. ஏன் மனுஷனுக்கு ஒவ்வொரு மனுஷிக்கும் தேவன் அவருடைய கைகளினாலே எழுதி ஆண்டவர் கட்டளைகளை கொடுப்பதற்கு காரணம் என்ன? நாம் தெரிந்து கொண்ட ஜனத்துக்கு ஹல்லேலூயா அவன் கட்டளையின்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவர் எழுதி கொடுத்தார். ஏன் கட்டளை ஆண்டவர் கொடுக்கணும் மோசே என்பதில் அவன் ஏன் எதற்காக என்று சொல்லி நான் பார்க்கும்போது, ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தமாய் ஹல்லேலூயா ஆமென் க்ளோரி தேவனாகிய கர்த்தர் மோசேயிடத்தில் 10 கட்டளைகளை எழுதி கொடுத்தார். ஆமென் க்ளோரி. இந்த நாளில் கூட நான் பார்க்க போகிறோம், ஏன் மோசேக்கு தேவனாகிய கர்த்தர் கட்டளைகளை எழுதி அவர் 10 கட்டளைகளை எழுதி கற்பலைகளிலே எழுதி கொடுத்தார். அதுக்கு காரணம் யார்? ஆமென் ஒரு பெண் தான். ஆமென் ஏவாள் தான். தேவ மனுஷியாக இருந்தார். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆமென் சர்பத்தினுடைய வார்த்தைக்கு சாத்தானுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தபடினாலே தேவனாகிய கர்த்தர் 10 கட்டளையை அவர் எழுதி கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆமென் அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதியாகவும் 17ஆவது அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கட்டளை ஒன்றே ஒன்றுதான். ஹல்லேலூயா. தன்னுடைய ஜனம் கீழ்ப்படுகிறார்களா? என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களா? இல்லை ஆமென் க்ளோரி அவர்கள் சத்துருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறார்களா? தேவனாகிய கர்த்தர் கட்டளை அவர் கொடுத்தாலும் அந்த கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியாமல் விருப்பப்பட்டு பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆமென் க்ளோரி மீறினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது நிமித்தமாய் ஆமென் க்ளோரி பாவம் பிரவேசித்தது. ஆமென் க்ளோரி. இந்த ஒரே கட்டளைகளிலே எல்லாரும் சொல்லுவாங்க ஹல்லேலூயா, இந்த எல்லாரும் சொல்லுவாங்க இது 10 கட்டளைகள்லாம் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டது. முதலெல்லாம் கொடுக்கல, நோவா காலத்தில் கொடுக்கல, ஆபிரகாம் காலத்தில் கொடுக்கல, ஆமென் க்ளோரி ஆதாம் ஏவாளுக்கும் கொடுக்கல அப்படின்னா சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு கட்டளைகள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவனாகிய கர்த்தர் என்ன கட்டளைகளை அவர் கொடுத்தார்? ஆதியாகமம் 2ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம். ஆகையால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கட்டளைகளிலே அவன் 10 கட்டளைகளும் மோசேக்கு தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்த 10 கட்டளைகளும் அமேன் அது அடங்கி இருக்கிறது. அது எப்படி? ஹல்லேலூயா. இந்த ஒரு கட்டளைகளிலே அமேன் கீழ்ப்படியாமை என்கிற கீழ்ப்படியாமையினால அமேன் க்ளோரி இந்த 10 கட்டளைகளும் அமேன் எப்படி அவன் மீறினார் என்று சொல்லி ஒவ்வொரு கட்டளையும் குறித்து நாம் படித்து அதை அமேன் க்ளோரி ஒவ்வொன்றும் விவரித்து நாம் பார்க்க போகிறோம். அமேன்லாம் சொல்லுவாங்க கீழ்ப்படியில அதனால மனுஷன் பாவம் செய்தான் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படியில தான் உண்மைதான். ஆனால் இந்த ஒரு கட்டளை கர்த்தர் கீழ்ப்படிதல் அப்படின்ற ஒரு கட்டளைகளுக்குள்ளாக 10 கட்டளையும் ஆண்டவர் அதை மறைபொருளாய் அது உள்ளே வைத்திருக்கிறார். அதை தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். அமேன் யார் முதலாவது தேவனுடைய கட்டளை மீறினார்கள்? அவன் பெண்ணால ஒரு மனுஷியால ஏவாளால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கிறிஸ்தவ சகோதரிகள் ஹல்லேலூயா. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிந்து நடக்கிறோம். சில சமயம் சூழ்நிலைகள் காரணமாய் கீழ்ப்படியாமல் போகிறோம். திருமணத்துக்கு முன்பு தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படியாமல் தன்னுடைய சுய சித்தத்தினாலே இல்லை தம்முடைய இஷ்டம் இஷ்டம் அப்படின்னு அலட்சியப்படுத்துகிறதுனாலே சூழ்நிலைகளினாலே மனுஷர்களாலே வஞ்சிக்கப்பட்டு ஆமென் க்ளோரி கீழ்ப்படியாமல் பிள்ளைகளாய் சகோதரிகளாய் நாம் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு கீழ்ப்படியில சரி கட்டளை மீறிட்டோம் அப்படின்னு இல்லை. ஆனால் அதற்கு அப்புறமாய் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சத்தியத்தை அறிந்து விழித்து கொண்டு அதுக்கு பிற்பாடு நாம் நம்முடைய பாவத்திலிருந்து மீண்டு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை என்னை மன்னியும் ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம்
அவன் ஜெபிக்கும் பொழுது, பாவத்தை அறிக்கையிடும் பொழுது அவர் ரத்தத்தினால் கழுவி நம்ம சுத்திகரிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமா, இது என்ன அம்மா அப்பா சொன்னா நம்ம கீழ்ப்படியில, உடனே நமக்கு ஒரு தண்டனை நிச்சயம் கிடைக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அது தொடர்ந்து கீழ்ப்படியாமல் போகும்போது நமக்கு நாமே நஷ்டத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் நாம் கீழ்ப்படியில அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போகாம, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியில, அது நிமித்தமாய் இந்த உலகம் முழுவதும் இனி பிறக்க போகிற எந்த ஒரு குழந்தைக்குள்ளும் சரீரத்துல இச்சை சரீர இச்சையினால அந்த குழந்தை பாதிக்கப்பட்டு மரணத்தை பெற்றுக்கொள்ள போகிறது. மரணத்தை அது பெற்றுக்கொண்டுதான் குளோரி தாயின் கருவிலிருந்து அது வெளியே வந்து பூமியில பிரவேசித்து மரணத்தை சந்திக்கிறது என்று சொல்லி பார்ப்போம். அந்த லேசா நம்ம நினைச்சிடக்கூடாது, நான் செய்த பாவம் தான், தேவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படியில, அதனால தான் மரணத்தை நான் தான் ஏற்படுத்தினேன் என்று சொல்லி ஏவான் போல குற்றம் சாட்டிட்டு அல்லேலூயா நாம நிர்விசாரமா வாழக்கூடாது. ஒரு சகோதரி சொன்னால், ஆதியில ஏதேன் தோட்டத்துல ஏவான் பாவம் செய்தான், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அவ பாவம் செய்ததுனால குளோரி இன்னைக்கு ஏன் பிளட்ல வந்து சரீரத்தின் நீச்சு குளோரி இது கண்களின் நீச்சு இதெல்லாம் இருக்குது. அதை நான் செஞ்ச பாவமா? அது அப்படியே பிளட் லைன் வழியா வருது. குளோரி இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் குளோரி, இப்ப ஒரு இடத்துல இருந்து ஒரு ஊர்ல இருந்து வெள்ளம் அடிச்சுட்டு வருது. அப்ப அந்த தண்ணி வரும்பொழுது நம்ம வீடு பக்கமா கடந்து தான் போகும். அப்போ அந்த வெள்ளம் வரும்பொழுது நம்ம அமைதியா இருப்போமா? அல்லேலூயா. அந்த ஊர்ல இருந்து வெள்ளம் தண்ணி அடிச்சுட்டு வருது, அது இப்படி போகும்போது பல அழிவுகளை என்னுடைய வீடு சந்திக்க வேண்டி வரும். ஆனாலும் நான் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்க முடியுமா? அங்கே அந்த ஊர்லேருந்து வெள்ளம் அடிச்சுட்டு வருது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நம்ம அடிச்சுட்டு போட்டோம், என் வீடு அழிச்சிட்டு போட்டோம், அதுக்கு நான் காரணம் இல்லை, நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துட்டு இருப்போமா? நம்ம என்ன செய்வோம்? நம்ம வீட்டை பாதுகாப்போம். வெள்ளம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து தங்கிடக்கூடாது, அது நிமித்தமாக நம்மளை சேதமாகக்கூடாது என்பதில் அது வருவதற்கு முன்பாகவே நம்ம வீட்டை பாதுகாப்பதற்கு நம்ம முயற்சிடும். நம்ம சாக்கு போக்கு சொல்லிட்டு ஏவான் மேலே பழி சொல்லிட்டு குளோரி நம்மளே ஏமாத்திக்கிட்டு நம்ம இருக்க முடியாது. அல்லேலூயா. அதுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு பிறகு அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். என் சரீரத்துல இப்போ இச்சை இருக்கு குளோரி, என் ஆசைகள் இருக்கு, அது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரீர இச்சைகளோடு கூட அருவருப்பான கிரியைகளை செய்து சாத்தானுடைய மகளாய் வாழாதபடி கர்த்தர் எனக்காக கொடுத்திருக்கிற அந்த கட்டளைக்குள்ளாக நான் மனம் திரும்பி மறுபடியும் தோட்டத்துக்குள்ள நான் போகணும்னு சொல்லி ஜெபிக்கிற ஒரு மகளாய், தேவனோடு கூட பேசுகிற மகளாய், ஆதாமோடு மட்டும் பேசுகிற மகளாய், அல்லேலூயா, தன் குடும்பத்தையும் தன் வீட்டையும் தன் சரீரத்தையும் பாதுகாக்கிற மகளாய், இச்சை அடக்கமுள்ள மகளாய் இந்த நாளில் மனம் திரும்பி அல்லேலூயா சரீர இச்சைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்மை சீரழித்துக் கொள்ளாதபடிக்கு குளோரி இன்னும் காலம் செல்லாது, இன்னும் கொஞ்சம் காலம் தான். கர்த்தர் அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். எங்கு பார்த்தாலும் வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் மனைவிக்கு துரோகம் செய்கிறதும் பிள்ளைகளை அனாதை ஆக்குறதும் கைவிடுகிறதும் மற்றவருடைய வாழ்க்கையை அபகரிக்கிறதும் வேசிகளும் விபச்சாரிகளும் செய்கிறதான கிரியைகள் இந்த நாளில் மிகவும் மற்றவருடைய வாழ்க்கையை அபகரிக்கிறதும் மற்றவருடைய சொத்துக்களை அபகரிக்கிறதும் திருட்டுத்தனமாய் குளோரி பல காரியங்களை குடும்பத்தை உடைக்கிற கிரியைகளை செய்கிறதுமான சத்துருடைய பிசாசுடைய கிரியைகளை இந்த நாளில் அழிக்கும்படி ஹல்லேலூயா தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் நம்முடைய சரீரத்தை நம்ம வீட்டை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். தேவன் நமக்கு தந்த 10 கட்டளைகள், மோசேக்கு கொடுத்த 10 கட்டளைகள் ஏன் தேவனாகிய கர்த்தர் ஆதியிலே ஏதேனிலே தேவனாகிய கர்த்தர் எனக்கு தந்தார்? அதை எப்படி தந்தார்? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள்னு சொன்னாரு. இதுல 10 கட்டளையே இல்லை, ஒரே ஒரு கட்டளை தான், இது கீழ்ப்படிதல் என்ற கட்டளை தான் என்று சொல்லி இன்றைக்கு இதையே வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு கட்டளையில 10 கட்டளையும் அடங்கி இருக்கிறது. இது 10 கட்டளையும் ஏவாள் மீறினால் கீழ்ப்படியாமல் சாத்தானுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார், ஆதாமையும் கீழ்ப்படிய வைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலே அது என்னென்ன என்று சொல்லி நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம்.
கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரும் சொல்லி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளில கூட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், அக்கிரமங்கள், மீறுதல் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து இந்த நாளிலே ரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பீராக. சத்தினுடைய எல்லா கிரியைகளுக்கும் வஞ்சகத்திற்கும் நாங்கள் விலகி எங்களை நாங்கள் சுத்திகரித்து நித்திய ஜீவனை அவை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு என் தேவனாகிய கர்த்தர் 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனத்துல என் கர்த்தர் நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன், நித்திய ஜீவனை அன்வை தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி நீ வாக்குத்தத்தம் பண்ணிட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி இந்த பூமியில ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை பாதுகாப்பு இல்லாமல் எங்களுக்கென்று இந்த பூமியில நாங்கள் இலைப்பார்த்து இல்லாதபடி நாங்கள் தவிக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் எல்லா சகோதரிகளையும் அன்றே ஒரு பெண் சந்திக்கிறதான எல்லா குடும்பங்களுக்கும் என் கர்த்தனை விலக்கி ரட்சித்து இந்த நாளிலே மனம் விரும்புதலை என் தேவனாகிய கர்த்தர் கேட்கிற ஒவ்வொரு சகோதரிக்கும் அன்றே நீதாமே அப்பா ராஜா உதவி செய்வீராக ஐயா. தன் சரீரத்தை இச்சைகளை பார்த்துள்ளாதபடிக்கு ஆமேன் குளோரி தகப்பனே. ஆண்டவரே குளோரி சத்தினுடைய எல்லா கிரியைகளும் உட்பட்டு தன்னை அழித்துக் கொள்ளாதபடிக்கு தேவ ஜனத்தை இடறிவிட செய்கிறதான எல்லா மாம்ச இச்சையிலிருந்து விலகி சுத்திகரித்து மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ என் கர்த்தனை உதவி செய்வீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்துவிட்டு அப்படின்னா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நிகழ்ச்சி உள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமினால் எல்லாமே இப்போ ஆதாமும் ஏவாளும் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாதனால தான் அவங்களோட சாயல் எல்லாவற்றையும் மகிமை எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர்கள் இழந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. யாத்ராகமம் 20வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 17வது வசனத்து வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அதில் பார்க்கும்பொழுது 10 கட்டளையும் தேவன் நம்ம ஏன் மோசைக்கு கொடுக்கணும், இந்த 10 கட்டளைகளையும் ஆதாம் ஏவாள் எப்படி மீறினார்கள் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். தேவன் நமக்கு தந்த கட்டளைகள் ஒவ்வொன்றையும் வாசித்து விட்டு அமைந்தோய் எப்படி மீறினார்கள் என்று சொல்லி நான் பார்க்க போகிறோம். இந்த 10 கட்டளைகளும் தேவன் கொடுத்த ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனத்துல அமைந்தோரி இது எல்லாமே உள்ள மறைபொருளாய் நமக்கு தெரியாது. ஆனால் அது உள்ள எல்லாமே 10 கட்டளையும் அடங்கி இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நம் கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் நாம் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு ஞானமுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் என்ற உணர்வோடு கூட இந்த நாளிலே தேவனுக்கு முன்பாக பயப்படுகிறவர்களா கீழ்ப்பிடிக்கிறவர்களா இந்த நாளிலே ஒவ்வொரு சகோதரியும் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமென். முதலாவது யாத்ராகமம் 20வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறேன். உன்னை அடிமைதன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். உன்னை அடிமைதன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இந்த முதல் கட்டளைக்கு மோசே நிறுத்த கொடுத்த கட்டளைகளை நான் வாசிக்கிறேன். அதே சமயம் இந்த கட்டளை எப்படி மீறினார்கள் என்று சொல்லி, ஏவாள் எப்படி மீறினாள் என்று சொல்லி அதை நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். உன்னை அடிமைதன வீடாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எப்ப ஏவாள் சாத்தானுடைய வார்த்தையை அவள் கேட்டதால் எப்ப அவ கேட்டாலோ, அவங்க 2 பேரும் எப்படி பேசினாங்களோ, தேவன் கொடுத்த வார்த்தை தேவனுடைய கட்டளைகள் ஏவாளுக்கு தெரிந்திருந்தும் அவள் சாத்தானுடைய வார்த்தையை கேட்டதால் குளோரி கீழ்ப்படிந்ததால் அவனை தேவனாக கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப முதலாவது கட்டளையை இதாகிய தேவன் தான் எனக்கு தேவன் என்று கீழ்ப்படிதலோடு கூட இராமல் சாத்தானுடைய வார்த்தையை அவள் கேட்டு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தது நிமித்தமாய் சாத்தானை தேவனாய் அவள் ஏற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். அதே யாத்ராகமம் 20வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரும் உண்டாயும் குழப்பப்பான ஒரு சொர்பத்தையாக யாதொரு விக்கிரகத்தையாக நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த 2 கட்டளைகளிலும் ஏவாள் எப்படி மீறினாள் என்று பார்க்கும் பொழுது, பரலோகத்திலிருந்து எப்பொழுது தேவன் சாத்தானை கீழே தள்ளினாரோ அப்பொழுதே அவன் சொரூபத்திற்கும் விக்கிரகத்திற்கும்
சமமானான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவனாகிய கர்த்தர் எந்த ஒரு சொரூபத்தையும் தேவன் கொடுத்த கட்டளைகளை அவள் மீறினாள். அல்லேலூயா. அவன் விக்கிரகத்துக்கு சமமாக்கப்பட்ட அவன் விழுந்து போன அவனை அவன் ஏவாள் என்ன செஞ்சான்? சொர்க்கத்துக்கும் அவன் யாதொரு விக்கிரகத்தையால் உண்டாக்க வேண்டாம். தன்னுடைய கண்களினாலே பார்த்த அவன் சர்ப்பத்தை அவள் என்ன செய்தான்? அவன் தேவர்களை அவன் ஏற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். அந்த வசனத்தை கட்டளையை ஏவாள் மீறினான். அடுத்து நாம் பார்க்க வரும் யாத்ரா 3வது கட்டளை, யாத்ரா 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய நாமத்தை சாத்தானுக்கு வழங்கிவிட்டார்கள். என்னுடைய தேவன் இனிமே பிதாவாகிய தேவன் இல்லை. ஆமென். சாத்தான் தான். ஆமென். சாத்தானுக்கு தேவனுடைய நாமத்தை சாத்தானுக்கு வழங்கிவிட்டார்கள். ஏனால் அவள் சாத்தானுடைய வார்த்தையை அவள் கீழ்ப்படுகிறது நிமித்தம் அவன் முழுவதும் அவனை தேவனுடைய மகிமை முழுவதும் நாமத்தை முழுவதும் அந்த சாத்தானுக்கு அவன் வழங்கிவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். யாத்ரா 20ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. தேவனோடு கூட ஓய்ந்திருக்கிற வேலையில தோட்டத்தில் தேவனை அந்த ஓய்வு நாளிலே மகிமைப்படுத்தாமல் சாத்தானுடைய வார்த்தை கேட்டு அவனுக்கு கீழ்ப்படிந்ததால் அவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். யாத்ரா 20 அதிகாரம் 12வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி மோசேயிடத்திலே எழுதி கொடுத்த 10 கட்டளையை ஏவாள் மீறினாள். அல்லேலூயா. தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும். ஆமென். இங்கே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் யார் தாயும் தகப்பன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் தான். பிதாவாகிய தேவனை அவர்கள் கனம் பண்ணாமல் ஆமென் சாத்தானை அவர்கள் ஆமென் மகிமைப்படுத்தினார்கள், கனமணினார்கள் என்று பார்க்கிறோம். யாத்ரா 20வது அதிகாரம் 13வது வசனத்துல நாம் பார்க்கும்பொழுது கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று எழுதி கொடுத்தாலும் என்றைக்கு அவர்கள் புசித்தார்களோ அப்பொழுதே அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? தன்னுடைய சரீரத்துக்கும் ஆமென் ஆத்துமாவிற்கும் சாவை வர வைத்துக் கொண்டார்கள், கொலை செய்தார்கள். இனி பிறக்க போகிற எந்த குழந்தையுடைய சரீரத்துக்கும் ஆத்மாவிற்கும் அவர்களே கொலைக்காரர்கள், மரணத்தை வர வைத்தவர்கள், தன்னுடைய சாவை தன்னையே அவர்கள் கொலை செய்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது நிமித்தமாய் தேவனுடைய 10 கட்டளையை அவர்கள் மீறினார்கள் என்று பார்க்கிறோம். யாத்ராகம் 20வது அதிகாரம் 14வது வசனத்துல விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று தேவனாகிய கர்த்தர் எழுதி மோசேயிடத்துல கொடுத்த கட்டளையை ஏவாள் மீறினாள். விபச்சாரம் செய்தார்கள். எப்படி? தன்னை படைத்த தேவனை விட்டுட்டு சாத்தானுடைய கிரியையிலான கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பாவ கிரியைகளை சரீர இச்சைகளை அதற்குரிய கிரியைகளை எப்படி குளோரி என்று சொல்லி அவர்கள் விருப்பப்பட்டு அவனுக்கு கீழ்ப்படிந்து இச்சையான கிரியைகளை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அது நிமித்தம் அவர்கள் குளோரி ஏவாள் சர்வத்தோடு கூட அவள் குளோரி இந்த பாவத்தை அவள் கற்றுக்கொண்டாள். அது நிமித்தம் தன் கற்பை இழந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி எழுதி கொடுத்த கட்டளையை ஏவாள் மீறினாள். யாத்ராகம் 20வது அதிகாரம் 15வது வசனத்துல களவு செய்யாதிருப்பாயாக. திருடாது, திருடு, குளோரி, களவு செய்யாதிருப்பாயாக. தேவனுக்கு தெரியாமல் கனியை பறித்து சாப்பிட்டார்கள். இது நிமித்தமாய் குளோரி தேவனுடைய 10 கட்டளை ஏவாள் மீறினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். யாத்ராகம் 20வது அதிகாரம் 16வது வசனம். பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லி எழுதப்பட்டது. பொய் சாட்சி இருவருமே 2 பேருமே
அவன் பாவம் செய்ததும் என்ன செஞ்சாங்க, ஆமா நான் தான் செஞ்சேன் அவன் குளோரி அப்படி சொல்லாம ஒருவர் காட்டி கொடுத்தார்கள். ஏவாள் என்ன சொல்ற, ஆண்டவர்கிட்ட சர்வம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லி, ஆமா நான் புசித்தேன் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக அவள் அறிக்கை இருக்கிறார். ஆனால் ஆதாமோ அவன் ஏவாளை காட்டி கொடுக்கிறார். நீ தந்த ஸ்ரீயானவள் எனக்கு தந்தால் நான் அதை புசித்தேன் என்று சொல்லி ஆண்டுக்கு முன்பாக ஒருவர் மாற்றி அவன் ஏவாள் சர்வத்தின் மீது போடுவதும் ஆதாம் ஏவாள் மீது போடுவதும் அவன் தன்னுடைய தவறை உணராமல் நான் தான் சாத்தான் என்னதான் வார்த்தை பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என்னதான் வசிப்படுத்தி வெண்ணையை போல அவன் ஆசை காட்டி பேசினாலும் அது உட்பட்டு போகிறது யாரு? அவன் அந்த மாதிரி என்ன பேசினான், ஆசையா பேசினான். அதனால நான் அப்படி போயிட்டேன் குளோரி அப்படின்னு சொல்லலாமா? போகிறதுக்கு யார் அங்க நம்ம யாரும் பிடிச்சு தள்ளல. பாவம் செய் அப்படின்னு சொல்லி யாரும் பிடிச்சு தள்ளல. ஆனால் சர்பத்தின் மேல பழி போடலாமா? அதுக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு கொடுத்த ஏவாளுக்கு கொடுத்த கட்டளை என்ன? நான் தான் மீறினேன், நான் தான் பாவம் செஞ்ச ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி தன் குற்றத்தை உணராமல் ஒருவர் காட்டி கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். யாத்ராம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். அல்லேலூயா, ஆமென். இங்க பார்க்கும்பொழுது இங்கே பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. நீங்க கேட்கலாம், இதனுடைய வீடு தானே, மண்ணுனால கட்டப்பட்ட அந்த வீடு தானே, கற்களினாலும் அலங்கரிக்கப்பட்ட அந்த வீடு தானே என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். அல்லேலூயா. ஆமா, நம்ம வசனத்திலிருந்து ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு வசனத்தில் எடுத்து அதுக்கு அது ஆழ்ந்த சத்தியம் என்று சொல்லி உதாரணமா இன்னொரு காரியத்தை இன்னொரு வசனத்தோடு ஒப்பிட்டு அதை அப்படியே மேட்ச் பண்ணி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து சொல்றாங்க. இப்படி இந்த வசனத்தை எடுத்து உதாரணமா இதுக்கு தான் அர்த்தம் அப்படின்னு வேதத்திலிருந்து நம்ம எடுத்து மற்றவர்கள் போதிக்கும் பொழுது குறை சொல்லாமல் இப்படி இருக்கலாம், இப்படி இருக்குமோ என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற சரீரத்துல மாம்சத்துல நம்ம ரத்தத்துல பாவம் இருக்கிறதுனால நமக்கு சாதகமா ஏதாவது வேதத்துல, ஏன்னா தேவனும் எனக்கு வேணும், சரீரத்துல இருக்கிற அந்த ரத்தத்துல இருக்கிற பாவமும் எனக்கு வேணும், அந்த பாவத்தினால் அந்த பாவத்தின் நிமித்தமா நான் செய்கிற கிரியைகள் எனக்கு பிடித்திருக்கிறது, ரெண்டுமே எனக்கு வேணும் என்று சொல்லி நமக்கு ஏற்றபடி நம்மை வஞ்சித்து ஏமாற்றி நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய கண்களையும் கூடாக்கி அவனுடைய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசியாமல் நாமே ஏமாற்றிக்கொள்ள கூடாது. அல்லேலூயா. யாத்திராகம் 20வது 17வது வசனத்துல பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. இங்க வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது எதை குறிக்கிறது? வேதத்துல நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர் இந்த தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடுங்கள், இதை நான் 3 நாளில் எழுப்புவேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்றார். தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வீடு, அது எதை குறிக்கிறது? நம்ம எவ்வளோ உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனத்துல, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு, இது என்னது? நம்முடைய வீடு, நம்முடைய பூமிக்குரிய கூடாரம், பூமி மண்ணினால் எடுத்து செய்யப்பட்ட கட்டப்பட்ட அந்த வீடு இது ஆதாம் ஏவாளுடைய சரீரம், மண்ணினால் எடுத்து உருவாக்கப்பட்ட இந்த சரீரம். சொல்லும் போது ஏற்றுக்கணும் தானே. கூடாரம் என்று சொல்லும் போது எதை அங்கே குறிக்கிறது? இங்கே நம்ம இங்கே வாழ்கிற அந்த வீட்டை ஆண்டவர் அழிச்சிட்டு நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போயிட முடியுமா? நம்ம வீடை நம்ம என்னதான் மாளிகை மாதிரி கட்டியிருந்தாலும் அதுக்குள்ள நான் எப்படி மண்ணால நான் உருவாக்கின என்னுடைய சரீரம், தேவன் உருவாக்கினுடைய சரீரம், என் தலையிலிருந்து கால் வரைக்கும் நான் என்னென்ன கிரிகள் நான் செஞ்சிருக்கிறேன், என் கை என்ன மாதிரியான கிரிகளை செய்திருக்கிறது, என் கால் என்ன செய்திருக்கிறது, என் நாக்கு, என் வாய் என்னென்ன அசுத்தமான ஆபாசமான வார்த்தைகள் எல்லாம் பேசி இருக்கிறது, என் கண்கள் இப்படி உட்கார்ந்துட்டு ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல குளோரி எவ்வளோ ஒரு ஆபாசமான குரோம்ல எவ்வளோ ஒரு ஆபாசமான விபச்சார காட்சிகளை பார்த்து கொண்டு
திருமணத்துக்கு முன்பு, திருமணத்துக்கு பின்பு எவ்வளவு பாவத்தை நாம் செய்கிறோம். வீடியோவில் பார்த்து ஃபோனில் உட்காந்து நாளெல்லாம் சீரழித்து கண்களின் ஈச்சையினாலே கண்களினாலே விபச்சாரத்தை செய்கிறோமே. லோரி ஒவ்வொரு சகோதரிகளும் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் செய்கிற கிரிகள் சரிதானா? நாம் பார்க்கிற காட்சிகள் சரிதானா? நம்முடைய சரீரத்தில் இவ்வளவு பாவங்களை நாம் செய்கிறோமே. என்னை காண்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். நான் ஃபோனில் உட்கார்ந்து கொண்டு நான் எல்லா ஆபாசமான வீடியோக்களை நான் பார்க்கிறேன். க்ளோரி, நான் இப்படிப்பட்டதான க்ளோரி பாவத்தில் நான் விழுந்திருக்கிறேன். மறைமுகமான அந்தரங்கமான கீர்த்தனமான பாவத்தை வீசித்தன காரியங்களை சாத்தானுடைய கிரியைகளை, இச்சையாக்குரிய கிரியைகளை நான் பார்த்து ரசிக்கிறேன். நான் அதை பார்த்து நான் செய்கிறேன். நான் விழுந்து போயிருக்கிறேன். நான் அடிமைப்பட்டு போயிருக்கிறேன். இதிலிருந்து விடுபட என்னால் முடியாது. என் சரீரம் பாவத்துக்கு அடிமையாக இருக்குது என்று சொல்லி க்ளோரி நமக்கு நாமே தெரியும். இந்த வசனமும் நமக்கு தெரியும். பூமியின் கூடாரம் பூமிக்குரிய கூடாரம்னா என்ன அர்த்தம் நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம மனதை சர்வம் கூடாக்கி வைத்திருக்கிறான். வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு இதுதான் அர்த்தமா? இதையாண்டு சொல்லியிருக்கிற? இல்லை. க்ளோரி, இப்படி நமக்கு நாமே நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய ஆத்துமாவை கெடுத்துக் கொள்வதற்கு, கொலை செய்வதற்கு, இன்னும் தேவனுடைய கட்டளையை நோக்கி பார்க்காமல், கீழ்ப்படியாமல் நாம் சுய சித்தத்தின்படி நாம் வாழ்கிறோம். அல்லேலூயா. இதை உணர்ந்து கொள்வோமா? ஒவ்வொரு கேட்கிற கிறிஸ்தவ சகோதரிகளும் தன்னுடைய சரீரத்தை சீரழித்துக் கொள்ளக்கூடாது. இன்னைக்கு நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கற்பழிக்கிற க்ளோரி எத்தனை செய்திகள், எத்தனை குழந்தைகள் தினம் மனைவியை தன் கட்டின மனைவியை கைவிடுகிறதும், தன் கட்டின மனைவியை அடிக்கிறதும், தன் கட்டின மனைவியை விஷமித்துக் கொள்வதும், தன் கட்டின மனைவிக்கு துரோகம் செய்வதும் எவ்வளவு கீர்த்தனமான காரியங்கள். இந்த பூமியில ஒரு பெண்ணுக்கு நிரந்தரமான ஒரு இலைப்பாறுதல் கிடையாது. அவர் சரீரத்தின் இச்சைக்காக ஒரு ஆணோட ஆசைகளுக்காக, அவனுடைய சரீரத்துக்காக, உடல் ரீதியாய் ஆசையை தீர்த்து கொள்வதற்காக பெண்ணானவள் உருவாக்கப்பட்டவள் அல்ல. அல்லேலூயா. அவள் கர்த்தருடைய சிருஷ்டிப்பு. அவளோட சரீரத்தை எவ்வளவு பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய கட்டளை மீறி இனி நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு சகோதரிகளும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி கீழ்ப்படிந்து தேவனுடைய கட்டைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தாலும் சரி, தேவனுடைய கட்டையை கீழ்ப்படியாமல் க்ளோரி இன்றைக்கு என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு இருக்குது என்று சொல்லி எந்த நிலைமையில தள்ளப்பட்டிருந்தாலும் சரி, இனி எழுந்திருந்து சியோன் குமாரத்தியாய் சியோனுக்குள்ள பிரவேசிப்பதற்கு அந்த பரமே ஏதேனுக்குள்ள பிரவேசிப்பது. இனி நான் இப்படி வாழ வேண்டும். படுத்திருந்தாலும் சரி, படுத்திருக்கிற சகோதரியா இருந்தாலும் சரி, வயதுல முதிர்ந்த வயதானாலும் சரி, இனி நான் போகிற பாதை சியோனுக்குள்ளாக நான் இருக்கணும். என்னை சுத்திகிறேன், என்னை பரிசுத்தப்படுத்த மாட்டேன். என் வாழ்க்கையில நான் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் அறிக்கையிட்டு என் சரீரத்தை பூமியின் கூடாரமாகிய என்னுடைய சரீரத்தை குறித்து என் தேவனாகிய கர்த்தர் நீ கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு ஒன்றென்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அப்ப பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. அப்ப பிறனுடைய வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம் என்ன? சர்பத்தினுடைய சரீரம். க்ளோரி சாத்தான் சர்பத்துக்குள்ளாக உள்ளே நுழைந்து க்ளோரி அவனுடைய சரீரத்தை, அவனுடைய மாம்சத்தை இச்சிக்கும்படி முதலாவது ஏவாளுக்கு கண்களினாலே இச்சையை உண்டு பண்ணினான், ஆசையை உண்டு பண்ணினான். அதன் பின்பாக மாம்சத்தின் மீது இச்சையை கொண்டு வருவதற்காக அவன் கற்றுக் கொடுத்த எல்லாம் இச்சையான கிரியைகளை அவன் கற்றுக் கொடுத்து ஒரு பெண்ணை, ஒரு ஏவாளை, தேவனுடைய மனுஷியை சீரழித்தான். அல்லேலூயா. அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது தேவனுடைய கட்டளைகள் நமக்கு கொடுத்திருந்தாலும் க்ளோரி நாம் அதை பொக்கிஷமாய் நாம் நினைக்கல. நம்மை பாதுகாப்பதற்காக தேவனாகிய கொடுத்த கட்டளையை நாம் நினைக்கல. நம்முடைய கையில் இருக்கிற பொக்கிஷம் என்னன்னு உணரல. அதை கைவிட்டு இன்னைக்கு எத்தனை பேர் தன் மனைவி இழந்து போய், தன் பிள்ளைகளை இழந்து போய், அல்லது சகோதரிகள் தன் கணவனை இழந்து போய், பிள்ளைகள் இழந்து போய், இன்னைக்கு நடுத்தருவில் எத்தனையோ பேர் நல்ல ஒரு வாழ்க்கையை இழந்து போனவர்களால், தள்ளப்பட்டவர்களால் தவித்து போய் சூழ்நிலைகள், தனித்து விடப்பட்ட சூழ்நிலைகளை எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. காரணம் என்ன? நல்லதொரு வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஏதேனிலே கர்த்தர் எனக்காக, அல்லேலூயா, எனக்காக தோட்டத்தை உருவாக்கி
செல்ல பிள்ளைகளார் அவரோடு கூட கரம் கொடுத்து அவரோடு கூட பேசி ஒவ்வொரு நாளும் ஆமீன் நமக்கென்று ஏற்படுத்தின எல்லா சிருஷ்டிகளையும் பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படியாமல் தேவன் கொடுத்த சாயம் எல்லாவற்றையும் எழுந்து போய் மகிமை எழுந்து போனவர்களால் நிர்வாணமாக்கப்பட்டவர்கள் வெட்கத்தோடு நிந்தையோடு கூட நித்தியத்துக்கும் ஆண்டவரே அங்கே நம்ம என்ன செய்தோம், வெளியில தோட்டத்தை விட்டு சாபத்தை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தோம். காரணம் என்ன? நாம் சரீரத்துல நமக்கு நாமே விரும்பி கற்றுக்கொண்ட இச்சையான கிரிகள், பிசாசனுடைய கிரியைகளை நாம் கற்றுக்கொண்டோம். ஏவாள் கற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சாத்தானுக்குரியது எதையும் போய் இச்சிக்க கூடாது. சாத்தான் பிசாசு அந்த இடத்துல சர்ப்பத்தை பயன்படுத்தி அவனுடைய இச்சையான கிரியைகளை ஏவாளுக்கு அவன் கற்றுக் கொடுத்து சரீரத்தின் மீது ஆசைகளை வர வைத்து அது நிமித்தமாய் 1 யோவான் 2வது அதிகாரம் 16-17 சொல்லப்பட்ட வசனம், கண்களின் நிச்சய மாம்சம் நிச்சய ஜீவனத்தின் பெருமை 3 பிசாசினால் உண்டானவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அவனுடைய கிரியைகளிலே விடும்படி, அவனுடைய கிரியைகளை கற்றுக்கொள்ளும்படி தேவனுடைய வார்த்தையை விட்டு சுய விருப்பத்தோடு முழு இருதயத்தோடு கூட சர்ப்பத்தினுடைய கிரியைகளை கற்றுக்கொண்டபடினாலே பாவம் பிரவேசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சாத்தான் அங்கே ஜெயித்தான். சரீரத்தின் வழியாய் உண்டாகிற அந்த இச்சைகளினாலே சாத்தானே மகிமைப்படுத்தினார்கள். லோரி அவனை கனமணினார்கள், அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்தார்கள். பாவத்தை பரிபூர்ணமாய் முழு இறுதித்தோடு கூட விரும்பி அவர் ஏற்றுக்கொண்டார். இது நிமித்தம் பாவம் பிரவேசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு பெண் மூலமாய் ஒரு பெண்ணானவன் தான் முதலாவது தேவனுடைய கட்டளையை மீறினாள். முதலாவது பெண் தான் வஞ்சிக்கப்பட்டால் அவளே மீறுதலுக்கு உட்பட்டாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் உணர்வோமா? முதலாவது நாம் நம்முடைய சரீரத்தை இச்சைகளுக்கு பயன்படுத்தாதபடிக்கு இது நிமித்தமாய் அழிந்து போகிற அந்த கிரியைகளுக்கு விரும்பி இன்னைக்கு சகோதரிகள் எல்லாம் க்ளோரி மற்றவர்கள் பார்க்கும்படி ட்ரெஸ் போடுறதோ டான்ஸ் ஆடுறதோ, இன்னைக்கு ஊழியக்காரிகள்லாம் ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க அந்த பாடுற டான்ஸ் எல்லாம் சரீரத்தின் இச்சைகளினால் வசீகரிக்கும்படி க்ளோரி அவங்க பாடுகிறதான அலங்காரங்கள் அந்த அவருடைய சரீரத்தை அசைக்கிற அசைவுகள் எல்லாம் மற்றவர்களை ஈர்த்து அவர்களை விழ பண்ணுகிறதான வசியப்படுத்துகிறதான உணர்வுகளை தூண்டி தன்னையும் மீறி கட்டுப்படுத்த முடியாமல் ஜோரி அவர்கள் செய்கிறதான கிரியைகள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு தன்னுடைய சரீரத்தை மற்றவர்கள் ஜோரி என்ன செய்யணும்? வசியப்படுத்தணும். மற்றவர்கள் நம்மை புகழணும். நம்முடைய சரீரத்தை அவங்க ஈட்சிக்கணும். ஒவ்வொன்றையும் அவங்க ரசிக்க வேண்டும் என்பதற்காகவே ஜோரி மனுஷர்களின் இடரல் உண்டாக்கும்படி அது செய்கிறதான கிரியைகள், சாத்தான கிரியைகள். அல்லேலூயா. அவர்களுடைய கிரையில் அவர்களுடைய கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவர்கள் எழுதி கொடுத்தார். மத்திய 7வது அதிகாரத்துல எழுதி கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரர் இருந்தாலும் சரி, ஊழியக்காரியா இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணா யாரா இருந்தாலும் சரி, அவர்களுடைய கிரியைகள் எதை காட்டி கொடுக்கிறது என்று சொல்லி உணர்ந்தவர்களா தெளிந்த புத்தியோடு கூட ஞானத்தோடு கூட விழித்து கொண்டு தேவன் ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருக்கிற வெளியேறப்பட்ட பொக்கிஷம் அவள் சரீரம், அவளுடைய கற்பு என்பதை உணர்ந்தவர்களால் பாவம் செய்யாதபடி சீரழிக்கப்பட்ட பிறகு, சர்ப்பத்தினால் கற்பழிக்கப்பட்ட பிறகு, அல்லேலூயா. அப்பனா விபச்சார வேசித்தனம், பாவம் இதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம். அது எப்படி என்று சொல்லி முதலாவது தெரியாமல் இருக்கலாம் மாதாவும் ஏவாளுக்கும். ஆனால் அது பாவத்தை அவர்கள் செய்த பிறகு அது நிமித்தமாய் அவளோட வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவள் இழந்து போனாள். பசி, பட்டினி, தாகம், தண்ணீர் இல்லை, வேதனை, பஞ்சம். அல்லேலூயா. ரத்தத்தை சிந்தி 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 அவங்க என்ன செஞ்சாங்க? ஒவ்வொன்றும் அதுக்கு பின்பாக வருகிற விளைவுகள் எல்லாம் கண்டு கொண்டார்கள். ஐயோ, இதுதானோ, இதுக்குதான் ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரா? இதுதான் மரணமோ என்று சொல்லி ஒவ்வொன்றும் அவர் சந்திக்கும் போது மரணத்தை விட மிகவும் கொடியதான வேதனை. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம். ஒரு நாள் சாப்பிடாம இருக்க முடியுமா? க்ளோரி. குழந்தைகள்லாம் வச்சிருக்கோம். அதை எப்படி சந்திக்கிறது? அந்த ஆகாரத்தை நான்
சேகரிக்கணும்னா நான் எவ்வளவு சம்பாதிக்கணும், நான் எவ்வளவு நேரம் செலவு பண்ணணும், எவ்வளவு ரத்தம் நான் சிந்தணும், அந்த கூலியை நான் பெற்றுட்டு என் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தையும் நான் ஆகாரத்தை கொடுக்கணும், அவளை சாவுன்னு தப்பிக்கணும், அவளுக்கு பசிக்கு ஆகாரத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக எனக்கு ரத்தத்தை சிந்தணும். காரணம் என்ன? நம்ம யோசிக்கிறோமா? நான் செஞ்சது தான் காரணம், நான் தான் ஆவி அப்படின்னு நான் உணர்ந்திருக்கிறோமா? இன்னும் அந்த கிரியைகளை தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? இது நிமித்தமாய் என் வாழ்க்கை அழிஞ்சு போயிடக்கூடாது. டோரி, இது நிமித்தமாய் இன்னும் மாம்சத்துல சரீரத்துல இச்சைகளை நம்பி, சரீர இச்சைகளினால தான் என் குடும்பம் கட்டப்படும், சரீர ஆசைகளினால தான் என் குடும்பம். உலகத்துக்குரிய ஒரு பெண் எப்படி தன் கணவனை உலகத்துக்குரிய கிரியைகளினாலே அவள் தன் சரீரத்திலே அலங்கரித்துக் கொள்கிறாள். எப்படி சந்தோஷப்படுத்தலாம்? இன்னைக்கு நான் எப்படி சந்தோஷப்படுத்தலாம்? என் குடும்பம் எப்படி சந்தோஷமா வாழணும்? ஒரு பெண் தன் சரீர அலங்காரத்தினாலே, தன் சரீர ஆசையினாலே, தன் சரீரத்துல உண்டாகிற சரீர இச்சைகளின் மூலமாய் ஆதாமை ஆதாயப்படுத்த முடியாது. அல்லேலூயா. தன் கணவனை ஆதாயப்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஒரு பெண் சர்ச்சில் பாஸ்டர் கிட்ட சொன்னான், என் கணவர் என்னை ஆசையா பேசுறதில்ல, என்கிட்ட பக்கத்துல உட்காரதில்ல, அல்லேலூயா, என்னை நேசிக்கிறதே இல்லை, அன்பு செலுத்துறதே இல்லை அப்படின்னு சொல்லி தன் கணவர் தன்னை ஒரு பொருட்டாய் நினைக்கிறது இல்லை, அன்பு செலுத்துதல்னு சொல்லி ரொம்ப கண்ணி விட்டு கதறி பாஸ்டர்ல முறையிட்டு கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அப்ப அந்த பாஸ்டர் ஆலோசனை கொடுத்தாரு, எப்படிலாம் இருக்கலாம், கணவன் இடத்துல எப்படிலாம் இருக்கலாம், குடும்பம் எப்படி கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆசையா போய் பேசுங்க, ஆசையா இருங்க அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் இதுல கட்டப்படுது. மாம்சத்தினால கட்டப்படும், சரீர இச்சைகளினாலே, ஆசைகளினாலே, ஆசை வார்த்தைகளின் அன்பினாலே சில குடும்பங்கள் கட்டப்படுகிறது. ஆனால் அது சில காலம்தான். இந்த உலகத்துல, இந்த பூமியில, மாம்சத்துல அது கட்டப்படுவதற்கு கொஞ்சம் காலம்தான். ஆனால் அதுல தேவனுடைய சத்தியத்தினாலேயோ, தேவனுடைய கட்டளைகளினாலோ அந்த குடும்பம் கீழ்ப்படிந்து, க்ளோரி, கணவனும் மனைவியும், ஆதாமும் ஏவாளும், க்ளோரி, சரீர இச்சைகளினால கட்டப்பட்ட குடும்பத்தை நடத்தி கொண்டு போவார்களானால், க்ளோரி, என்னைக்கு வேணாலும், எந்த சூழ்நிலையும், எந்த நிமிஷம் வேணாலும் அந்த குடும்பத்தை உடைக்க முடியும். அல்லேலூயா. இப்படிலாம் அவர் இப்படிலாம் இருமா, அப்படிலாம் இருமா, நல்லா ட்ரெஸ் பண்ணுமா, நல்லா அலங்கரிச்சுக்குமா, உங்க ஹஸ்பண்ட் வரும்போது நல்லா அழகா கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணுமா, நல்லா பேசு, அன்பா பேசு, அப்படி அதை செஞ்சு கொடு, இதை செஞ்சு கொடு, அவளுக்கு பிடிச்சதா எல்லாவற்றையும் அவள் எக்ஸ்ட்ரீமாவே செஞ்சான். அல்லேலூயா. எல்லாமே செஞ்சு பார்த்தான். ஆனாலும் தன் கணவனை அவளால் ஆதாயப்படுத்த கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. கடைசியில என்ன நடந்தது? எல்லாவற்றையும் அவன் இழந்து போகிறான். கடைசியில் அவன் என்ன செய்யறான்? என்னதான் எப்படிதான் பார்த்துட்டேன், அன்பா பேசி பார்த்துட்டேன், ஆசையா நடந்து பார்த்துட்டேன், பிடிச்ச மாதிரி நடந்து பார்த்துட்டேன், எல்லாமே நான் செஞ்சுட்டேன். ஆனாலும் தன் கணவனையே ஆதாயப்படுத்த முடியவில்லை. தன் சரீர இச்சைகளினாலே ஒரு குடும்பத்தை கட்ட முடியாது, தன் கணவனை ஆதாயப்படுத்த முடியாது, தன் மனைவி ஆதாயப்படுத்த முடியாது. மிக குடும்பங்கள் அழிந்து போவதற்கு காரணம் என்ன? அல்லேலூயா. தன் சரீரத்துல ஒவ்வொரு சகோதரியும் புரிந்துகள், தன் சரீரத்துல உண்டாகிற இச்சைகள், ஆசைகள், இது சத்ருவினால் உண்டாகிறது என்பதை உணர்ந்தவர்களா அதை எப்படி அடக்கி ஆள வேண்டும், க்ளோரி, அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை அதை நாம் கற்றுக்கொண்டால், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டால், க்ளோரி, இன்றைக்கு குடும்பங்கள் முடியாது, சீரழிக்கப்படாது, பிரிந்து போகிற சூழ்நிலை உண்டாகாது. தேவனுடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். க்ளோரி, சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குமாரன் அப்பொழுது விடுதலையாக்குவார். அல்லேலூயா. குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து உடைந்து நாசப்பட்டு பிள்ளைகள் எல்லாம் சிதறண்டு போவதற்கு காரணம் என்ன? ஒரு குடும்பத்தை உடைத்து சிதறடித்து வாழ விடாதபடி இந்த பூமியில சத்துரு செய்கிறதான தந்திரங்கள். ஒரு குடும்பம், இந்த கிறிஸ்தவ குடும்பம் இந்த பூமியில ஒருவனமா இருக்கக்கூடாது. அவர்களுக்குள்ளாக ஏதாவது ஒரு விதத்துல பிரச்சனை உண்டு பண்ணி, கணவன் மனைவி, மனைவி கணவன், ரெண்டு பேரும் சண்டைகளை உண்டு பண்ணி, பிள்ளைகளுக்குள்ள சண்டைகளை உண்டு பண்ணி சமாதானத்தை கெடுக்கிறதும், ஹல்லேலூயா, சமாதானத்தை கெடுக்கிறதும், அந்த குடும்பத்தை உடைக்கிறதும், பிரிக்கிறதும், எவ்வளவு கேவலமான காரியங்களை இச்சையினாலே, இச்சை என்கிற ஒரு பாவத்தின் நிமித்தமாய் இன்னைக்கு தேவஜனம்
அவன் இன்றைக்கு கிறிஸ்தவ சகோதரிகள் இன்றைக்கு அவன் அறியாமினாலே, கர்த்தருடைய சத்தியத்தை அறியாததினாலே தன்னை அவர்கள் வாழ்க்கையே எழுந்து போகிற சூழ்நிலைக்கு பிசாசு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த வஞ்சகத்தை உணர்ந்து ஆண்டவரே தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எப்படி ஞானமாய் சர்வம் என் குடும்பத்தை எப்படி அது என் குடும்பத்தை அழிக்க அது பார்க்கிறதோ, எந்த காரியத்தை வைத்து என் குடும்பத்தை அவன் அழிக்கிறானோ என்பதை ஞானமுள்ளவர்களாய் தேவன் எப்படி வாழ வேண்டும், திருமணத்துக்கு முன்பு திருமணத்துக்கு பின்பு ஒரு சகோதரி எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஆலோசனைகளின்படி புத்தியுள்ளவர்களாய் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே ஜெபத்தினாலே அவன் குடும்பத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. 10 கட்டளைகளும் ஏவாள் மீறினாள். அவன் தன் சுய விருப்பத்தோடு விருப்பப்பட்டு இஷ்டப்பட்டு அல்லேலூயா தேவன் கொடுத்த அந்த ஒரு கட்டளையை, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், இந்த ஒரு கட்டளைகளுக்குள்ளாக கர்த்தர் கீழ்ப்படுகிறார்களா என்று சொல்லி கர்த்தர் அவர்கள் கொடுத்த கட்டளைக்குள்ள அவன் இந்த 10 கட்டளையும் ஏவாள் மீறி இருக்கிறார். இந்த 10 கட்டளையை தான் தேவனாகிய கர்த்தர் இங்கு வேறு பிரிக்கிறான். என் ஜனம் என்று சொல்லி இஸ்ரவேல் என் ஜனம், என் சிரேஷ்ட புத்திரன், என் தேவன் கர்த்தர் அவர் கொடுக்கிற பிதாவாகி தேவன் கொடுக்கிற கட்டளைக்கு என் ஜனம் கீழ்ப்படுகிறார்களா? கீழ்ப்படியாக வேணும். இனி நான் எழுதி கொடுக்கிற கட்டளைக்கு கீழ்ப்படுகிற ஜனம் மாத்திரம்தான் என்னுடைய ஜனம், அவர்கள் தான் கானானுக்குள்ளாக பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அல்லேலூயா மோசேயின் இடத்துல ஒரு 10 கட்டளைகளை தன் சொந்த கைகளினாலே விரலினாலே அக்னிமயமான அவருடைய விரலினாலே அவர் எழுதி கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இதைதான் தேவனாகிய கர்த்தர் மோசேயின் இடத்துல அவர் எழுதி கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நமக்கு சரீரத்துக்கு, ஏன்னா நம்ம சரீரம் தான் கீழ்ப்படிக்கும். இப்ப பாருங்க, இச்சையான ஒரு உணர்வு வந்த உடனே நம்ம என்ன செய்யறோம், உடனே நம்ம சரீரத்தை அதுக்கு கீழ்ப்படுத்துவோம். ஜோடி. இப்ப எனக்குள்ள ஒரு இச்சையான ஒரு உணர்வு உண்டாகிறது, அந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்றால் நான் முதல்ல என்ன செய்வேன், என் சரீரத்தை அந்த பாவ இச்சையான கிரியைகளுக்கு கீழ்ப்படுத்தும்படி என் சரீரத்தை அதை கீழ்ப்படுத்துறேன். நீ செய். ஆமா, முதல்ல சிக்னல் வந்த உடனே நான் என்ன செய்யறேன், அடிமைப்படுத்துறேன் என் கைகளை என் கால்களை அவன் சரீரம் முழுவதும் ஜோடி அதை கீழ்ப்படுத்தி நான் தான் சுய விருப்பத்தோடு கூட இஷ்டத்தோடு கூட போய் அந்த கிரியைகளை நான் செய்து நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. செய்து முடித்த பிறகு ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், ஐயோ ஆண்டவருக்கு முன்பாக நான் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன், கர்த்தாவே என்னை மன்னியும் என்று சொல்லி பின்பு அழுது 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 இன்றைக்கு இன்னும் மனம் திரும்பாமல் அடக்க முடியாமல் இச்சை அடக்க முடியாமல் ஜோடி இன்றைக்கு நம்மை நாமே சீழித்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு காரணம் யாரு? ஒரு பெண் தான், ஒரு ஸ்திரீ தான். அதனால தான் தேவனாகிய கர்த்தர் மத்தேயு 5வது அதிகாரம் 28வது வசனத்துல எழுதிக்கொள், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அன்றைக்கு சர்ப்பத்துக்குள்ள இருக்கிற அந்த பிசாசு யார் அந்த பிசாசு? பரம ஏதேனிலே பரலோக தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தவன், தள்ளப்பட்ட லூசிபராய் இருந்தவன், பிரதான கேருபாய் இருந்தவன், தள்ளப்பட்ட பிறகு அவன் சாத்தானாய் விழுந்து போனான். குளோரி. அவன் என்ன செஞ்சான், சர்ப்பத்துக்குள்ளாக நுழைந்து சர்ப்பத்துக்குள்ளாக இருந்து என்ன செஞ்சான், ஏவாளுடைய சரீரத்தை, தேவன் உருவாக்கின அவருடைய சரீரத்தை, அவருடைய மாம்சத்தை இச்சித்தான். அல்லேலூயா. எப்படி அவருடைய சரீரத்தை அழிக்க வேண்டும், அவர் சரீரத்தை எப்படி தீட்டுப்படுத்த வேண்டும், அவர் சரீரத்தை எப்படி கற்பழிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவர் தம்முடைய சொந்த ஜனத்தை எப்படி அவர் பரிசுத்தமாய் அவர் வைத்திருக்க அந்த பரிசுத்தத்தை, அந்த மகிமையை, அவருடைய மகிமையை எப்படி இழக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு சர்ப்பத்தின் மூலமாய் செய்து அவன் முடித்தான். அதனால்தான் தேவனாகிய பேருடைய மனைவியையும் ஆதாமுடைய மனைவியை அவன் ருசித்தான். வேலைக்காரியும் அவனுடைய இருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ளே யாதனும் பீச்சார். மிருகத்தோடு கூட விபச்சாரம் செய்கிறவர்கள் தான் தேவனாகிய கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். மிருகத்தோடு கூட மிருகத்தினுடைய மாம்சத்தை புசிக்கிறதும், மிருகத்தோடு கூட புணர்வதும், மிருகத்தோடு கூட சயனிக்கிறதும், இப்படிப்பட்டதான கிரியைகள் எல்லாம்
சர்பத்தினுடைய கிரிகள், சாத்தானுடைய கிரிகள், இதுதான் ஆண்டவர் அவன் எழுதி அவன் ஆண்டவர் கொடுக்கிறான். அவன் நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டது, யாருடையது, தேவன் உருவாக்கினார். சொல்லுவாங்க சரீரம் நமக்கு, ஆத்மா கர்த்தருக்கு. சரீரம் நம்ம எப்படி வேணாலும் இஷ்டத்துக்கு நம்ம இந்த பூமியில ஆடலாம். அல்லேலூயா. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா போன்ல பார்த்து விபச்சார ஆபாச படம், இன்னும் சரீர இச்சைகளை, ஆழமான அகோரமான அருவருப்பான கிரிகளை பார்த்து தன் சரீரத்தை சீரழித்து நாசப்படுத்தி எவ்வளவு காலம் தான் தன் சரீரத்தை அலங்கரித்து எவ்வளவு காலம் தான் இந்த பூமியில ஆட முடியும், விளையாட முடியும். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நம்முடைய சரீரத்தை தேவனாகிய கர்த்தர் எதற்கு ஒப்பிடுகிறார்? 1 கொரிந்தியர் 3:16 இந்த வசனம் எனக்கு தான் சொல்லி என் சரீரத்தை இடல் உண்டாக்குறபடி என் வீட்டை நான் அப்படிப்பட்ட சரீர இச்சைகளினாலே நான் குளோரி நான் செய்ய போகிற எல்லா கிரியைகளுக்கும் என் வீடு அழிந்து போகும், என் சரீரம் அழிந்து போகும். நான் செய்கிற கிரிகளினாலே நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் அந்த கிரிகளினாலே விழுந்து போவாங்க. அந்த பாவம் சுவரும், என் பிள்ளைகளும் கைப்படுவார்கள், என் பிள்ளைகளும் இந்த பாவம் பின்தொடரும். குளோரி இது விடுவிக்க, சரீர இச்சையிலிருந்து விடுவிக்க ஒருவராலும் கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் குடும்பத்தை காப்பாற்று. எத்தனை பிள்ளைங்க அம்மா அப்பா பேச்சை கேட்காம எவ்வளவு விபச்சாரம் செய்யறாங்க, எவ்வளவு வேசித்தனம் செய்யறாங்க. தாய் தகப்பனுக்கு தெரியாம எவ்வளவு வேசித்தனங்களை செய்யறாங்க. எத்தனை பெண்களோடு கூட சுற்றாங்க. மனைவியை கைவிடுறாங்க. தன்னுடைய சரீர ஆசைக்கு மனைவியை கைவிடுகிறதும், பல பெண்களை நாசம் பண்ணுகிறதும், சரீர இச்சையிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரே மெய்தேவன் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. அதற்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கட்டளைக்கு பயப்பட வேண்டும். அவன் கண்ட்ரோல் மீறி, சரீர இச்சைகளை மீறி நாம் பாவம் செய்வதற்கு நம்முடைய துணிகரம் மீறுதல் உண்டானால் நிச்சயம் மரணம், நிச்சயம் நியாயத்திற்கு நிச்சயம். சரீரத்துல இங்கேயே அடி வாங்கி உட்கார்ந்த வேண்டியதுதான். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நம்முடைய சரீரம் தான் நம்முடைய ஆலயம். நம்முடைய சரீரத்தை எப்படி பாதுகாக்கணும் என்று சொல்லி தேவனாகிய திருமணத்துக்கு முன்பு, திருமணத்துக்கு பின்பு நம்முடைய சரீரத்தை எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும். முழுவதும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் திருமணத்துக்கு முன்பு விபச்சாரம் செய்யாதபடி சரீர இச்சை உண்டாயிடுச்சு. இப்போ நான் என்ன செய்யணும், அதை எப்படியாவது போய் என்ன பண்ணணும், குளோரி அதை அடையணும் என்பதற்காக போய் விபச்சாரம் செய்துவிடக் கூடாது. திருமணத்துக்கு பின்பு அப்படிப்பட்ட சரீர இச்சைகள், சரீரத்துல உணர்வுகள் உண்டாகிறதா, மாம்சத்துல உண்டாகிறதா, உடனே போய் அதை கீழ்ப்படிய கூடாது. அதை திருமணத்துக்கு பின்பு என்ன செய்யணும், ஆதாமும் ஏவாளும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். முதல்ல இந்த இச்சையை அடக்கணும், உடனே போய் நிறைவேற்றி கொள்ளக்கூடாது. குளோரி அதை எப்படி அடக்க வேண்டும். அந்த நிமித்தம் அந்த கிரியைகள் எல்லாம் மரணத்துக்குரிய கிரியைகள் என்று சொல்லி நாம் சிந்தையில தேவனுடைய கட்டளை அறிந்தவர்களாய், நாம் ஞானமுள்ளவர்களாய் நாம் நடப்போமானால் குடும்பம் காக்கப்படும், பிள்ளைகள் காக்கப்படும். அந்த பாவத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் விடுவித்து பரிசுத்த சந்ததியாய் இந்த பூமியில வைத்து நமக்கு ஏற்ற கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்கிற இடம்தான் குளோரி நித்திய பரலோகம். பரம ஏதேனுக்குள்ளாக சாத்தான் நின்று கர்த்தரை ஆராதித்தான் இல்லையா, அந்த இடத்துல நாம் தான் அந்த வடபுறத்துல நாம் நின்று லோக தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. குளோரி இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு எவ்வளவு வசனத்தை கொடுத்தாலும் நம்ம காலையில எந்திரிச்ச உடனே நம்ம இஷ்டப்படிதான். நம்ம எத்தனை மணிக்கு எழுறோம், தேவன் அதிகாலையில் எழுத சொல்றோம், நான் அதிகாலை நம்ம எழுறோமா? இல்லை, என் இஷ்டம் தான். நம்ம ஒரு சாக்கு சொல்லுவோம், எனக்கு ரொம்ப டயர்டாயிட்டேன், ரொம்ப வேலை செஞ்சுட்டேன், ஏதாவது ஒன்று அப்படி சொல்லிட்டு நம்ம இஷ்டப்படிதான், ஒவ்வொன்றும் நம்ம இஷ்டப்படிதான் செஞ்சுக்கிட்டே தான் நம்ம போவோம். ஆனால் தேவன் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி உணர்ந்தவர்களால் ஒவ்வொரு சகோதரிகளும் தன் குடும்பத்தை கட்டுகளாய் மாற வேண்டும். 1 கொரிந்தியர் 6:15 உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே என்று சொல்லி கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். 19வது 6வது அதிகாரம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இது ஏன் சரீரம், இது எனக்கு சொந்தம் இல்லை. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே
என்னுடையது எல்லாவற்றையும் ஆமென் உமக்கு தருகிறேன் என்று அவர் சொல்லவில்லை. ஆமென் நீ தந்தவைகள் எல்லாம் உம்முடையவைகளிலிருந்து எடுத்து உமக்கு நான் தருகிறேன். அல்லேலூயா. ஆலயத்தை கட்டுவதற்கு அவர் சொல்றார், ஆண்டவரே என்னுடைய வெள்ளியும் பொன்னையும் எல்லாவற்றையும் நான் தருகிறேன் அப்படி தாவீது பெருமையோடு சொல்றாரா? இல்ல, உம்முடையவைகளிலிருந்து எல்லாம் நீதான் தந்தீர், இதெல்லாம் உம்முடையது, உம்முடையவைகளிலிருந்து எடுத்து உமக்கு நான் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுறார். உடனே தாவீது சொல்றார். அப்ப நம்முடைய சரீரம் யாருடையது? தேவனுடையது. அப்ப தேவனுடைய சரீரமாகிய நம்முடைய சரீரத்துக்குள்ளாக நம்முடைய ஆலயம் என்று சொல்லிடுறார், அவருடைய ஆலயம் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம சரீர இச்சைகளினாலே நாம் அழித்துக் கொள்ளலாமா? கோரி அப்படியே சாரியை டிரான்ஸ்பரண்டா கட்டுறது, சரீரம் முழுசும் அப்படியே தெரிகிற மாதிரி கட்டுறது, மற்றவர்கள் எல்லாம் பார்க்கிற மாதிரி கட்டுறது, ஆண்களை பார்க்கும்பொழுது கோரி வேசித்தன கிரியைகளை தன் சரீரத்துல செய்கிறது, கண்களினால கண்ணடிக்கிறது, குளோரி லிப்ஸ்டிக் போடுறது, குளோரி ஆபாசமான குளோரி கிரியைகளை செய்கிறது. எவ்வளவு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வெளியரங்கமாய் மறைமுகமாய் அந்தரங்கத்திலே பாவத்துக்கு அடிமைப்பட்டு சரீர இச்சைகளினாலே சீரழித்துக் கொள்கிற சகோதரிகள், கிறிஸ்தவ சகோதரிகள் இந்த நாளில் மனம் திரும்ப வேண்டும், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அழிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், கரைபட்டுட்டா அவ்வளவுதான். இந்த பூமியில நாம் வாழவே முடியாது. தொடர்ந்து தொடர்ந்து சத்ருவினால அந்த பெண்ணை நாசப்படுத்தி கொண்டே இருப்பான். அல்லேலூயா. சரீர இச்சையினாலே திருமணத்துக்கு முன்பு அவன் ஒரு சர்ப்பம் செய்கிறதான கிரியைகள் என்ன? அந்த பெண்ணை விபச்சாரம் செய்ய வைத்து அவளோட வாழ்க்கையே கெடுத்துவான். இவங்க கண்ணுக்கு முன்பாக இவங்க தான் நல்லவங்க, இவங்களோடு கூட என் வாழ்க்கை இருந்தால் நல்லா இருக்கும், இவங்களை தான் நான் திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ப வைத்து வாழ்க்கையை திருமணத்துக்கு முன்பு விபச்சாரத்தை செய்ய வைத்து காதலிக்க வைத்து அவன் அழிப்பான். அல்லேலூயா. காலமெல்லாம் வாழ்க்கையை அழிந்து போன கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரிகள், ஏமாற்றப்பட்ட சகோதரிகள், என் வாழ்க்கையை சூறையாடின அழித்து போட்டார்களே என்று சொல்லி ஆழித்திர கதறுகிற எத்தனையோ சகோதரிகள் உண்டு. மீண்டு வரவே முடியாது. அல்லேலூயா. ஏமாற்றப்பட்டவர்கள் தான். அல்லேலூயா. திருமணத்துக்கு பின்பு கணவன் மனைவிக்கு துரோகத்தையும் மனைவி கணவனுக்கு துரோகத்தையும் செய்ய வைத்து பரிசுத்தமுள்ள ஒரு நல்ல உறவை தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளை துணையாய் கொடுத்த அந்த உறவை அவைகளுக்குள்ளாக ஏவாள் மூலமாய் சரீர இச்சைகளை, சரீரத்தின் மீது இச்சைகளை உண்டாக்கி பாவத்தை பிரவேசிக்க வைத்து கற்பை அழித்து பாவத்தை செய்யும்படி சரி இச்சைகளினாலே அவர்கள் அடிமைப்பட்டு ஆதாமுக்குள்ளும் ஏவாளுக்குள்ளும் பிரிவினைகளை உண்டாக்கி நித்தம் சமாதானத்தை கெடுத்து சண்டைகளை உண்டு பண்ணி அது நிமித்தம் பிள்ளைகள் எல்லாம் பிரிவினைகளோடு கூட சிதறுண்டு நிர்மூலமான எத்தனையோ குடும்பங்கள் ஏராளம் உண்டு. அல்லேலூயா. குடும்பத்தை பிரிக்க வைத்து சமாதானத்தை கெடுத்து ஒருவரும் ஒரு முகத்தை பார்க்காதபடிக்கு இந்த பூமியில அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கோரி பெருமையினாலும் கோபங்களினாலும் சண்டைகளினாலும் பிரிவினைகளினாலும் இச்சைகளினால் கட்டப்பட்டு அப்படியே அடிமைகளாய் அவன் கட்டி வைத்திருக்கிறான். காரணம் என்ன? அது யாராயிருந்தாலும் சரி, தேவன் எனக்கு உரிமையை கொடுத்திருக்கிறார். நாங்கள் திருமணமானவர்கள், நாங்கள் திருமணமாகாதவர்கள், தேவனுக்கு முன்பாக பாவத்துக்கு சாக்கு போக்கு நாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையை எப்படி நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் தேர்ந்தெடுக்கிறோமா? பரலோகத்துக்குள்ளாக நாங்கள் போகணும், என் குடும்பம் போகணும், என் பிள்ளைகள் போகணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரோடு கூட கரம் கொடுத்து இந்த நாளில் ஆண்டவரை என் குடும்பத்தை கட்டும், என் பிள்ளைகளை கட்டும், கணவனை கட்டும், என்னை கட்டும். இதுக்கு காரணம் எங்களுக்குள்ளாக இருக்கிறதான கோரி இச்சைகளுக்கான ஆசைகள் எல்லாம் என் ஆண்டு அடக்கிக் கொள்வதற்கு ஆவியானவர்கள் அபிஷேகங்களை தாரும். ஜெபிக்க ஆராதிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு சகோதரிகள் என்ன பண்ணாங்க? இல்லையெல்லாம் எனக்கு நிறைய சகோதரிகள் சொல்லுவாங்க, எனக்கு பாத்திரம் கழுவணும், வீட்டை பெருக்கணும், துணி துவைக்கணும், ஆஃபீஸ்க்கு போகணும், அவருக்கு சாப்பாடு செய்யணும், பள்ளிக்கு சாப்பாடு கூட ஸ்கூல்ல இருந்து கூட்டின்னு வரணும், எல்லாம் சாக்கு போக்கு அப்படியே லைனா இது எல்லாம் அப்படியே ஒன்னொன்னா சொல்லிட்டு வரோம். டைமே இல்லை சிஸ்டர், பாட்டு பாட முடியல, ஜெபிக்க முடியல, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்படி உட்காந்து எங்க பாட்டு பாட முடியும், எங்க ஜெபிக்க முடியும்? அல்லேலூயா. இவ்வளோ சரீரத்துல வேலை செஞ்சுக்கிட்டு டெய்லி மாடு போல அப்படியே செக்கு மாடு போல அப்படியே
எடுத்தா இது வேலை, அங்கே போகணும், இங்கே போகணும், அங்கே போகணும், எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் சிஸ்டர், இல்லைன்னா அவ்வளோதான். அப்படியே அதுக்கப்புறமா உட்காந்து ஒரு பாட்டு பாட அப்படியே நான் தூங்கி போகிறேன், நான் அப்படியே விழுந்துடுறேன். எங்கே முடியும் சிஸ்டர்? எப்படி முடியும்? அல்லேலூயா. ஆமென். நம்ம சரீரத்தை தேவனோடு கூட உறவாடுவதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு 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 நாளை அவர் கொடுத்திருக்கிறாரே. ஒவ்வொரு நாளையும் அவர் கொடுத்திருக்கிறாரே. இவ்வளோ வேலையை காலையிலேருந்து அதிகாலை 4 மணிக்கு எங்கள் வீட்டுக்காரர் ட்ரெயினில் போவார், ஆஃபீஸ்க்கு போவார், வேற ஒரு வேலை செய்கிறாரு, எழுந்து காலையிலேருந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு டிஃபன் பாக்ஸில் போட்டு அவ்வளோ பொறுப்போடு கூட செய்து நாளைக்கு என்ன காலையில் செய்யலான்னு சொல்லி நேத்தே யோசித்து காலையில் எழுந்து அதை கச்சிதமாக செஞ்சு முடிச்சு பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கிறோமே. அதையில நாம் திட்டமிடுகிறோமா? நாம் இன்னும் சுய சித்தத்தின்படி தான் நடக்கிறோம். ஆண்டவரே, இந்த இந்த துணி துவைக்கிற வேலையை கொஞ்சம் நேரம் அப்படி ½ hour தள்ளி வைப்பேன். அப்படி தள்ளி வச்சுட்டு முதல்ல உட்காரணும். க்ளோரி, ஒதுக்கணும், ஆண்டரோடு கூட ஒதுக்கணும். எல்லா வேலையும் செஞ்சு சரீரம் பலவீனப்பட்டு போய் வந்து உட்கார்ந்து ஒரு வசனத்தை படிக்கும்போது அப்படியே தூங்கி அப்படியே விழுந்து சாக்கு போக்கு நாம் சொல்லிட்டு போயிருக்கலாம். இப்படியே போனா அந்த குடும்பம் அழிந்து போகும். இல்லை, யார் காப்பாற்றுவாங்க? அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. க்ளோரி, கணவனும் மனைவியும் யாராவது ஒருவராவது க்ளோரி நாம் அந்த சாத்தானோடு கூட ஜெயிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? 2 பேரும் விழுந்து போய் 2 பேருமே சோர்ந்து போனால் அந்த குடும்பம், அந்த பிள்ளைகள் எப்படி வாழ முடியும்? குடும்பத்தை எப்படி கட்ட முடியும்? யாராவது ஒருவர் எழுந்து குடும்பத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்க வேண்டும். சத்ருவினால் அழிந்துவிடக் கூடாது. சத்ரு உள்ளே நுழையக்கூடாது. குடும்பத்தை க்ளோரி சுற்றிலும் வேலி அடைக்க வேண்டும். சாத்தான் உள்ளே நுழையாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது சகோதரிகள் என்ன செய்யணும்? ஆண்டவரோடு கூட எல்லா வேலையும் செஞ்சுட்டு நிறுத்துங்க. கொஞ்ச நேரம் பகல்ல காலையில எல்லா வேலையும் பிள்ளைகளையும் கணவனையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு பிறகு ஒரு மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க எல்லா ஒரு சரித்திர ஒரு புது பலனை தேவன் கட்டளிடுவார். ஜெபிக்க ஆவியானுடைய அக்கினி நம்மளை பற்றி பிடிக்கும். எந்த விதத்துல சண்டை, எந்த விதத்துல இச்சைகளையோ சமாதானத்தை கெடுக்கோ, எந்த கிரியைகள் பிசாசின் கிரியைகள் தாக்க வருகிறதோ அவை எல்லாவற்றும் நீங்க உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த கிரியைகள்லாம் அங்கங்க யார் மூலமா அவன் செட் பண்ணி வச்சிருக்கிறானோ எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து போட அவன் வல்லமையில் வர இருக்கிறான். ஏன்? தேவனுடைய சமூகத்துல தேவனோடு கூட நம்ம உட்கார்ந்து ஓய்ந்திருந்து அவரோடு கூட, அப்பா என் குடும்பத்துல இப்படி பிரச்சனைகள் ஆண்டவர, என் குடும்பத்தை ஆண்டவரை இப்படியெல்லாம் சத்துரு கிரியை செய்யறான்னு ஒவ்வொன்றும் சொல்ல கர்த்தர் தூதர்களை அனுப்புவார். எல்லா கிரியைகளும் அவரே அழிப்பார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதியிருக்கிறதே. நாம் செய்கிற காரியம் என்ன, நாம் செய்து கொண்டிருக்கிற காரியம் என்ன என்று சொல்லி இந்த நாளிலே சிந்திக்க வேண்டும். ஏன் இன்றைக்கு குடும்பத்தை உடைச்சி க்ளோரி மனைவி கணவனுக்கு துரோகத்தையும், கணவன் மனைவிக்கு துரோகத்தையும் ஏன் செய்யணும்? ஒரு பெண், எனக்கு தெரிந்த ஒரு பெண் தன் கணவன் உயிரோடு இருக்கும் பொழுதே அவள் ஒரு புறச்சாதி, அவள் ஒரு வேசி. தன்னுடைய கணவன் உயிரோடு இருக்கிறான், ஆனால் அவளோ வேறொரு ஆணோடு கூட அவன் ஊர் சுற்றுவான். நல்லா வேசித்தனம் செய்துவிட்டு க்ளோரி நல்ல பொருட்களையும் நல்லாவற்றை சமதளித்து வருவான். விபச்சாரம் செய்துவிட்டு. அல்லேலூயா. தன் கணவன் உயிரோடு இருக்கும்பொழுது இவ்வளவு விபச்சார கிரியைகளை, வேசித்தன கிரியைகளை தன் முழு இருதயத்தோடு கூட க்ளோரி அவளானோடு கூட விபச்சாரம் செய்த மகா வேசி இன்றைக்கும் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். க்ளோரி எல்லாருக்கும் ஒரு தருணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு தருணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்கிற வாழ்க்கை எல்லா கிரியைகளுக்கும் பலன் கொடுக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. இந்த நாளில கூட ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16-17 தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். நன்மை தீமை அறித்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், புசிக்க நாளில் சாவே சாவு. தன் சரீரத்துக்கும் தன் ஆத்துமாவிற்கும் ஆதாமுக்கு ஏவாளுக்கு மட்டும் அவங்க மீறிட்டாங்கன்னு சொல்லி தண்டனை கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல. இனி பிறக்க போகிற எந்த குழந்தைக்கும் அவர்கள் செய்த கிரியைகளினாலே, அவர்கள் கீழ்ப்படியாததினாலே, அவர்கள் மீறினதினாலே இன்றைக்கு பிறக்க போகிற எந்த குழந்தையும் மரணத்தை அவர் சந்திக்க போகிறது. க்ளோரி அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பூமியில அவர்கள் மூலமாய் உண்டான இச்சைகளினாலே இன்னைக்கு இந்த பூமியில ஒவ்வொரு மனுஷன் இச்சையை எப்படி அடக்கி ஆளுறான்,
அந்த இச்சையை எப்படி அவன் மேற்கொள்றான், இல்லை இச்சையில விழுந்து போய் அவன் எப்படிலாம் அந்த கிரியைகளை செய்கிறான். எல்லாவற்றுக்கும் மனுஷன் தன் சரித்திரம் செய்கிற நன்மையானவன் தீமையானவன் எல்லாவற்றுக்கும் தேவன் கணக்கு கொடுக்க வேண்டும். அவன் கர்த்தர் நியாயத்திற்கு அவன் கொடுப்பான். அதோ அவனுடைய கிரிகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் லோரி இந்த வார்த்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமை நிமித்தமாய் பாவம் பிரவேசித்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால்தான் தேவனாகிய கர்த்தர் மோசேயின் இடத்துல 10 கட்டளையை தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்தார். இதனால ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாதனால் யார் அங்கே கீழ்ப்படியில? முதலாவது ஏவாள் மீறினால் வஞ்சிக்கப்பட்டாள் என்று பார்க்கிறோம். ஒரு பெண்ணால் இன்றைக்கு நீங்களும் நானும் நான் பாவி, நான் செய்கிறது பாவம், நான் செய்கிற பாவக்கிரியை என் சரித்திர இச்சைகளை கர்த்தர் அழிக்க வேண்டும், என்னை சுத்திகரிக்க வேண்டும். சரீர இச்சைகளுக்கு ஆசைகளின் மூலமா என் குடும்பத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று இந்த நாளிலே சிந்திக்காதபடிக்கு ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும், என் வீட்டை காத்துக்கொள்ளும். உடைய வார்த்தையினால் இந்த வசனத்தினால் என் குடும்பத்தை வேலை அனுப்பினான். தேவதூர் சுற்று நிறுத்துவினா பரிசுத்தமாக என் குடும்பத்தை நீ மாற்றும். என் ஆத்மாவும் என் சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும். உடைய ஆலயமாகி என்னுடைய சரீரத்தை பாதுகாக்கும் ஆண்டவரே. அழிவில்லாத நித்திய வீடு எங்களுக்காக நீ பரலோகத்தில் வைத்திருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே நான் பிரவேசிக்கும்படி நீ வாக்குத்தத்தம் பண்ண உன்னுடைய வார்த்தையை நான் சுதந்திரிக்கும்படி 1 அதிகாரம் 25வது வசனத்தில் நித்திய ஜீவனை தருவேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நீ வாக்குத்தத்தம் பண்ணுவதை நான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளில் என்னை உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். என் ஆவி ஆத்துமா சரித்தை அர்ப்பணிக்கிறேன். இந்த நாளில் எழும்பி என் குடும்பத்தை நான் கட்டுகிறவனா, என் ஆசையினால அல்ல, என் சரீர இச்சைகளினால அல்ல. எதையும் நான் ஆதாயப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. உடைய வசனத்தின் மூலமா, உடைய வார்த்தையின் மூலமா என் குடும்பத்தை கட்ட வேண்டும், அன்பினால கட்ட வேண்டும் என்று சொல்லி புத்தியுள்ள மக்களால் எழுந்து இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டதான தோட்டத்தை, குடும்பத்தை, பிள்ளைகளை கட்டுவோமா? தேவனாகிய கர்த்தர் கூட இருந்து வலது கரத்தை பிடித்துக் கொள்வோமானால் சகல கிரியைகளும், சத்ருவினால் வருகிற எல்லா கிரியைகளும் கர்த்தரே அதமாக்கி போடுவார். அவரே நமக்காக ரத்தம் சென்றிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு சகோதரிகளும் அல்லேலூயா தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தன்னை சுத்திகரித்துக் கொள்வார்களாக. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட 10 கட்டளைகளை ஏன் தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஏன் ஆண்டவர் கொடுத்தார்? இந்த நாளிலே ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைகள் இன்னைக்கு உட்காந்து ஃபோன்லாம் உட்காந்து விபச்சாரத்தை பார்க்குறாங்க. பிள்ளைகளாக இன்னைக்கு உட்காந்து விடிய உட்காந்து ஃபேஸ்புக்கில், குரோமில், இஷ்டத்துக்கும் யூடியூப்பில் உட்காந்து விபச்சாரங்கள் பேசித்தாங்க. விடிய உட்காந்து நேரங்காலம்லாம் இல்லை இன்னைக்கு. அல்லேலூயா. படிப்பை பிடிங்கி, புத்தியை பிடிங்கி, ஞானத்தை பிடிங்கி இன்றைக்கு குடும்பத்தை அழித்து பிள்ளைகள் மூலமாய் பேசித்தனங்களை விபச்சாரங்களை செய்ய வைத்து குடும்பத்தை சீரழிக்கலாம். எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கு. சரீர இச்சையினால பிசாசு கொடுக்கிறதான இந்த காம விகாரங்கள், மோகங்கள், சரீர இச்சைகள், ஆசைகள், ஆபாசங்கள், அருவருப்புகள் எல்லாவற்றையும் மாம்சத்தின் கிரிகளோடமா இன்னைக்கு ஒரு பெண் எவ்வளவோ சிந்திக்கிறார், குடும்பத்தை இழக்கிறார், கணவரை இழக்கிறார், தன் பிள்ளைகளை இழக்கிறார். எத்தனை பேருக்கு அதில் தன் பிள்ளைகள் போன்ல இன்னைக்கு அடிமைப்பட்டு வேசித்தனங்களும் விபச்சார காட்சிகளும் ஆபாசமான காட்சிகளை பார்த்து கொண்டு ஐயோ தன் குடும்பத்தை காக்க முடியாமல் கதறுகிறார். என் பிள்ளை இப்படி கிளாசமா போயிட்டான், என் பிள்ளை படிக்க முடியல. ஏன்? காரணம் என்ன? இது காரணம் என்ன? பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. சகோதரிகளாக இருக்கிற நாம் முழங்கால் படியிட்டு தன்னுடைய சரீரத்தை அலங்கரித்துக் கொள்வதற்காக அலங்கரித்துக் கொண்டு நம் மீது வைத்து, தம் சரீரத்தின் மீது வைத்து நம்பிக்கை வைத்து இதன் மூலம் கட்டப்படும் என்று சொல்லி அந்த கிரிகளினாலே கட்டப்பட முடியாது. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படைந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போமா, பேசுவோமா? அல்லேலூயா. தோட்டத்துக்குள்ள நுழைந்த அந்த சாத்தானை, அந்த சர்ப்பத்தின் மூலமாய் உண்டாக்கப்பட்டதான சகல கிரியை கர்த்தரே அழித்து போடுவார். அல்லேலூயா. கர்த்தரே அழித்து போடுவார். அவரே அக்னிமயமான தேவன். நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் அவன் அக்னியால் வேலை அடைப்பான். சோர்ந்து போயிருக்கிற சகோதரிகளை கர்த்தர் ஆற்றி தேற்றுவான். எதை நீங்கள் எழுந்து போய், இந்த வாழ்க்கையே எழுந்து போயிட்டேன், அவன் எல்லாம் என்னை ஏமாத்திட்டாங்க, இந்த வாழ்க்கையில எதையுமே நான் நன்மையானதே காணலை, எல்லாரும் எனக்கு துரோகம் செய்தாங்க, நான் வஞ்சிக்கப்பட்டேன், இன்னைக்கு நான் தனிமரமாய் நிற்கிறேன்,
என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கதறி தவிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட உங்களை தான் தேவனாகிய கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். க்ளோரி. தள்ளப்பட்ட கல்லு தான் தேவனாகிய கர்த்தர் மூளைக்கல்லா ஏற்படுத்துவான். எதை எழுந்து போனாலும் சரி, நான் பிள்ளைகளை இழந்துட்டேன் சிஸ்டர், என் கணவரை இழந்துட்டேன் சிஸ்டர், எனக்கு யாருமே இல்லை, அன்பு செலுத்த ஒருவரும் இல்லை, அவனை தனிமரமாய் நான் நிற்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்காக உங்களோட சரித்தை அர்ப்பணிங்க. உங்களோட ஆவி ஆத்மா சரித்தை கர்த்தருக்கென்று கொடுங்க. அவன் அவரோடு கூட இருங்க. நிலைச்சு நிற்க எந்த காரணத்தை கொண்டும் சூழ்நிலை கொண்டும் அவன் க்ளோரி உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்கள் எழுந்து போகாதபடிக்கு சியோன் குமார்த்தியாய் சியோனுக்குள்ளே பிரவேசிக்கிற மகளாய் இந்த நாளிலே தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து பரிசுத்தமாக இந்த பூமியிலே நீங்கள் வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சியோனுக்குள்ளே உள்ளே பிரவேசிப்பவை நித்தியத்துக்கும் சதா காலையில் உயிரோடு இருக்கிற சர்வ வல்லவன தேவனாகிய கர்த்தர் ஆட்டுக்குட்டியானவர்களோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.